ஹே காய்ஸ் வெல்கம் பேக் டு மை சேனல். ஸோ இன்றைக்கி நம்ம வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் பார்த்தீங்கன்னா, ஸ்டடி டிப்ஸ் அண்ட் டெக்னிக்ஸ் தான். ஸோ நான் என்னோட 10th பார்த்தீங்கன்னா 98% எடுத்தேன் அண்ட் 12th வந்து 95% எடுத்தேன். இது வந்து ஃப்ளெக்ஸ் பண்ணுறதுக்காக நான் சொல்லல. ஸோ நான் படிக்கும்போது நான் யூஸ் பண்ண டிப்ஸ் அண்ட் டெக்னிக்ஸ் நீங்கள் யூஸ் பண்ணிங்கன்னா நீங்களும் உங்களோட போர்டு எக்ஸாமில் வந்து பெட்டராக ஸ்கோர் பண்ணலாம். அண்ட் லெட்ஸ் கெட் டு த வீடியோ. ஸோ ஃபர்ஸ்ட் டிப் பார்த்தீங்கன்னா, ஆக்டிவ் ரிட்ரைவல் இல்லைனா ஆக்டிவ் ரீகால்னு கூட சொல்லலாம். இது வந்து நீங்கள் நிறைய வந்து அலி அப்டால் வீடியோஸ் பார்த்தீங்கன்னா, இது நிறைய வந்து மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. ஸோ ஆக்டிவ் ரிட்ரைவல் இல்லைனா ஆக்டிவ் ரீகால் அப்படின்னா என்ன அப்படிங்கிறத பார்க்கலாம். ஒன்றும் இல்லை, சிம்பிளாக ரியல் டைம் எக்ஸாம்பிள் சொல்லணும்னா, சின்ன வயசுல நீங்கள் படிக்கும்போது உங்கள் அம்மாலாம் ஒரு கொஷின் 2 கொஷின் படித்து ஒப்பிக்க சொல்லுவாங்க கரெக்டாக. தட் இஸ் நத்திங் பட் ஆக்டிவ் ரீகால். ஸோ நீங்கள் ரீரைட் பண்ணுறீங்க. இன்ஃபேக்ட் ஒரு கொஷின் இப்போ இருக்குது, அதை நீங்கள் 2 to 3 டைம்ஸ் ரீட் பண்ணுறீங்கன்னா உங்களுக்கு வந்து அது ஈஸியா இருக்கும். அது நல்லா பதியிற மாரி இருக்குமே தவிர, லாங் டெர்ம் மெமரி ரிட்டென்ஷனுக்கு அது யூஸ்ஃபுல்லா இருக்காது. ஸோ அந்த இடத்துல தான் நம்ம வந்து ஆக்டிவ் ரீகால்ங்கிறத யூஸ் பண்ணுவோம். ஸோ தட் உங்களுக்கு லாங் டெர்ம்ல வந்து மெமரி ரிட்டென்ஷன் அதிகமா இருக்கும். ஸோ ஆக்டிவ் ரீகால்னா ஒன்றும் இல்ல. சிம்பிளா வந்து நீங்க வந்து யார்கிட்டயும் ஒப்பிக்கணும்னு அவசியம் இல்ல. ஒரு நோட் எடுத்துக்கோங்க. நீங்க படிச்ச டாபிக்க ஜஸ்ட் கீ பாயிண்ட்ஸ்லாம் வந்து நோட் பண்ணிட்டே வாங்க. ஸோ இந்த ஒரு இடத்துல நீங்க வந்து இந்த டாபிக்ல ஒரு 2, 3 சப் டாபிக் மிஸ் பண்ணியிருக்கீங்களா? ஓகே. அந்த டாபிக்ல நீங்க வீக்கா இருக்கீங்க. ஸோ இது வந்து கேப்ஸ் ஐடென்டிஃபை பண்றதுக்கு ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். ஸோ செகண்ட் டெக்னிக் பார்த்தீங்கன்னா, ஸ்பேஸ் ரெப்படிஷன். இதுவுமே அலி அப்டாலோட வீடியோஸ்ல வந்து நெறைய வந்து சொல்லியிருப்பாங்க. ஸோ ஸ்பேஸ் ரெப்படிஷன்ங்கிற டெக்னிக் பார்த்தீங்கன்னா, எத பேஸ் பண்ணியிருக்குன்னா, ஃபர்கெட்டிங் க்யூர். ஸோ ஃபர்கெட்டிங்கிறது ஒண்ணும் இல்ல. ஒரு பாயிண்ட் ஆஃப் டைம்ல வந்து உங்களோட படிக்கிற மெமரி வந்து அப்படியே கம்மியாயிட்டே வரும் அதோட மெமரி. இப்போ ஒரு கொஸ்டின் படிச்சிருக்கீங்க. நாளைக்கு உங்களுக்கு ஒரு 50% ஞாபகம் இருக்குன்னா, அதே ஒரு 2, 3 டேஸ்க்கு அப்புறம் வந்து 25% தான் ஞாபகம் இருக்கும். ஸோ அத பிரேக் பண்றதுக்காக யூஸ் பண்ற டெக்னிக் தான் ஸ்பேஸ் ரெப்படிஷன். பேசிக்கலி இன்னைக்கு நீங்க ஒரு டாபிக் படிக்கிறீங்களா? ஒரு 1 டே இன்டர்வல், அதாவது நாளைக்கு அந்த டாபிக் திருப்பி ரிவைஸ் பண்ணணும். ஒரு 3 டேஸ்க்கு அப்புறம் அந்த டாபிக் திருப்பி ரிவைஸ் பண்ணணும். அப்புறம் 1 வீக் அப்புறம் அண்ட் 1 மந்த்க்கு அப்புறம். ஸோ அந்த டைம் இன்டர்வல்ஸ இன்க்ரீஸ் பண்ணிக்கிட்டே போணும். அண்ட் ரெப்படிட்டிவா நீங்க அத பண்ணிட்டு இருக்கும்போது, உங்களுக்கு லாங் டெர்ம் மெமரி ரிட்டென்ஷன் அது யூஸ்ஃபுல்லா இருக்கும். அதாவது இப்போ ஆக்டிவ் ரீகால் அண்ட் ஸ்பேஸ் ரெப்படிஷன் வந்து நீங்க சேர்ந்து யூஸ் பண்ணணும். எப்படின்னா, இன்னைக்கு ஒரு டாபிக் படிக்கிறீங்க. அத ரீகால் பண்ணுங்க. நெக்ஸ்ட் டே ரீகால் பண்ணி பாருங்க. இப்போ இந்த ஒரு 2 டாபிக்ஸ், 3 டாபிக்ஸ்ல வந்து நீங்க வீக்கரா இருக்கீங்க. அதுவும் அந்த டாபிக்ஸும் இன்னும் ஒரு 1 வீக் அப்புறம் பார்த்தீங்கன்னா, நீங்க வந்து அத ஸ்ட்ரெங்தன் பண்ணிடலாம். ஸோ தட் அந்த ஃபர்கெட்டிவ் கர்வ்ங்கிறது கீழ போகாம அந்த கிராஃப்ல வந்து நம்ம பார்த்துக்கலாம். ஸோ அதுக்கு யூஸ் பண்ற டெக்னிக் தான் ஸ்பேஸ் ரெப்படிஷன். ஸோ 3 டெக்னிக் பார்த்தீங்கன்னா, இன்டர்லீவிங். ஸோ இன்டர்லீவிங் அப்படிங்கிறது சிம்பிள் தான். டிஃப்ரெண்ட் டாபிக்ஸை வந்து நீங்கள் மிக்ஸ் பண்ணி படிக்க போகிறீங்க. ஸோ ஏன் வந்து இது யூஸ்ஃபுல்னு சொல்கிறேன், இப்போ ஒரு நாளைக்கு நீங்கள் இப்போ மேக்ஸில் ஒரு டாபிக் படிக்கிறீங்க, ஒரு நாள் ஃபுல்லாக அதே வந்து படிக்கிறீங்க. இது வந்து சப்ஜெக்டும் ஒர்க் ஆகலாம், இல்லை நீங்கள் டாபிக் வைஸும் கூட பார்க்கலாம். இப்போ சப்ஜெக்ட் வைஸ் பார்த்தோன்னா, ஒரே நாளில் வந்து ஃபுல்லாக மேக்ஸ் பார்க்குறீங்களா, ஒரு ப்ராப்ளமேட்டிக் சப்ஜெக்ட் பார்க்குறீங்க, ஓகேவா? ஆனால் உங்களோட மார்னிங் இருக்கிற ஃபோக்கஸ் வந்து ஈவினிங் இருக்காது, கரெக்டாக? ஸோ ஒரு தியரி சப்ஜெக்டை மிக்ஸ் பண்ணி பார்க்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள் மார்னிங் வந்து மேக்ஸ் பார்த்தீங்கன்னா, ஆஃப்டர்நூன் வந்து ஹிஸ்ட்ரி அந்த மாதிரி ஏதாவது ஜியோகிராஃபி, லைக் தியோரட்டிக்கல் சப்ஜெக்ட்ஸ் பார்த்தீங்கன்னா, பெட்டர் ஃபோக்கஸ் இருக்கும். ஸோ இப்போ டாபிக் வைஸ் பார்க்குறோம். இப்போ வந்து மேக்ஸில் ஒரு சாப்டர் பார்க்குறீங்க. இப்போ ட்ரிக்னாமெட்ரி பார்க்குறீங்க, இல்லைனா வந்து அல்ஜிப்ரா பார்க்குறீங்க. ஓகே, அல்ஜிப்ரா எடுத்துக்கலாம். இப்போ ஒரு சம் இருக்குது. இதை சால்வ் பண்ணுறோம். இதுக்கு வந்து இந்த மாதிரி வந்தால் இந்த மாதிரி மெத்தட் யூஸ் பண்ணணும். இந்த மாதிரி வந்தால் மெத்தட் 2 யூஸ் பண்ணணும்னு படிப்போம். இப்போது நீங்கள் தனித்தனியாக படிக்கிறீங்கன்னா உங்களுக்கு தெரியும். இந்த கொஷனுக்கு இந்த மெத்தட் தான். ஏன்னா நம்ம அந்த மெத்தட் மட்டும் தான் அப்போ ப்ராக்டிஸ் பண்ணுவோம். இதே ரியல் டைமில் நீங்கள் எக்ஸாம் எழுத போகும்போது இந்த கொஷின் வரும்போது, இந்த கொஷினுக்கு எந்த மெத்தட் யூஸ் பண்ணணுங்கிற ஒரு கன்ஃப்யூஷன் வரும். அந்த கன்ஃப்யூஷன் வராம இருக்கணும்னா, படிக்கும்போதே இன்டர்லிவிங், அதாவது டிஃப்ரெண்ட் டாபிக்ஸ் வந்து நீங்கள் ஒரே டைமில் வந்து ஒரு 30 மினிட்ஸ் இந்த டாபிக் படிக்கிறோமா, ஓகே. அடுத்த நெக்ஸ்ட் மெத்தட் அடுத்த 30 மினிட்ஸ் வந்து எந்த கொஷினுக்கு எந்த மெத்தட் யூஸ் பண்ணணும் அப்படிங்கிறது உங்களுக்கு தெரியும். இல்லைனா இது வந்து கொஷின் லைக் எக்ஸாம் அட்டெண்ட் பண்ணும்போது இட் வில் பி டிஃபிகல்ட். ஸோ கன்ஃப்யூஷன் வந்து கிளியர் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணுற ஒரு டெக்னிக் வந்து இன்டர்லிவிங்னு சொல்லலாம். பேசிக்கலி இது வந்து சிம்பிளா சொல்லணும்னா, அல்டர்னேட்டிங் பிட்வீன் சப்ஜெக்ட்ஸ் ஆர் டாபிக்ஸ அண்ட் ஆல்சோ டிஃபரன்ஷியேஷனுக்கு வந்து ரொம்ப யூஸ் பண்ணுவோம். நெக்ஸ்ட்டு டெக்னிக் என்னென்னு பார்த்தீங்கன்னா, ஃபெய்மன் டெக்னிக். ஃபெய்மன் டெக்னிக் யார் கண்டுபிடிச்சதுனா, ரிச்சர்ட் ஃபெய்மன் தான். ஒன்றும் இல்ல, சிம்பிள் தான். அதாவது நீங்க வந்து டீச் பண்ண போறீங்க. ஒரு பிகினருக்கு இல்ல ஒரு சைல்டுக்கு எப்படி டீச் பண்ணணுமோ, நீங்க அப்படி டீச் பண்ணி பார்க்க போறீங்க. அப்படி இல்லையா, உங்களோட ஃப்ரெண்ட்ஸ், அதாவது இந்த சப்ஜெக்ட் நாலேட்ஜ் இல்லாத ஃப்ரெண்ட்ஸுக்கு வந்து நீங்க போய் அத டீச் பண்ணி பார்க்கலாம். ஸோ தட் அவங்க எந்த அளவு அண்டர்ஸ்டாண்ட் பண்றாங்க, அவங்க எந்த அளவு நீங்க அண்டர்ஸ்டாண்ட் பண்ண வைக்கிறீங்களோ, அந்த அளவு தான் நீங்க அண்டர்ஸ்டாண்ட் பண்ணியிருக்கீங்க அந்த டாபிக்க. இன்னும் சிம்பிளா சொல்லணும்னா, இஃப் யூ கான்ட் எக்ஸ்பிளைன் இட் சிம்ப்ளி, யூ டோன்ட் அண்டர்ஸ்டாண்ட் இட் வெல் இனஃப். இதுதான். நீங்க எந்த அளவு அண்டர்ஸ்டாண்ட் பண்ணியிருக்கீங்களோ, அத பேஸ் பண்ணி தான் அவங்களுக்கு நீங்க எந்த அளவுக்கு டீச் பண்ண முடியுது.
அதாவது நீங்க எவ்வளோ சிம்பிள் லாங்குவேஜ்ல டீச் பண்றீங்க, எவ்வளோ ரியல் லைஃப் எக்ஸாம்பிள் யூஸ் பண்ணி டீச் பண்றீங்க, எவ்வளோ அனாலஜி யூஸ் பண்றீங்க. அதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா, ஃபெய்ன்மேன் டெக்னிக். லாஸ்ட் பட் நாட் த லீஸ்ட் த ஜெனரலைசேஷன் டெக்னிக். ஸோ ஓகே. வாட் இஸ் ஜெனரலைசேஷன் டெக்னிக்? அத எந்த மாரி சப்ஜெக்ட்ஸ்க்கு நம்ம யூஸ் பண்ணணும்? எதுக்காக யூஸ் பண்ணணும்? அப்படிங்கிறத பார்க்கலாம். ஸோ ஜெனரலைசேஷன் டெக்னிக் பேசிக்கலா தியரட்டிக்கல் சப்ஜெக்ட், அதாவது கன்செப்சுவல் ஹெவி சப்ஜெக்ட்ஸ்க்கு யூஸ் பண்ணுவோம். ஜெனரலைசேஷன் டெக்னிக்னா என்ன? சிம்பிள். ஆல்ரெடி உங்களுக்கு தெரிஞ்ச இன்ஃபர்மேஷனோட இப்ப நம்ம படிக்கிற இன்ஃபர்மேஷன எப்படி நம்மளால கனெக்ட் பண்ண முடியும்? பேசிக்கலி இட் இஸ் டிபெண்ட் ஆன் தி லைக் நியூரல் நெட்வொர்க்ன்னு சொல்லலாம். சிஎஸ் ஸ்டூடண்ட்ஸ்க்கு தெரியும் நியூரல் நெட்வொர்க்னா என்ன? ஓகே. அவ்வளோ டீப்பரா போனா சிம்பிளா நீங்க ஆல்ரெடி தெரிஞ்ச ஒரு விஷயத்த இப்ப படிக்கிற புது நாலேஜ நம்ம எப்படி கனெக்ட் பண்ண முடியும்? ஏன் இது வந்து நான் அப்படி சொல்றேன்னா, கனெக்டிவிட்டிங்கிறது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். நீங்க ஒரு நார்மலா ஒரு புது டாபிக் படிக்கும்போது, அத நார்மலா படிக்கிறதுக்கும், ஒரு பழையசா ஆல்ரெடி இருக்கிறதோட கனெக்ட் பண்ணி படிக்கும்போது, உங்களோட மெமரி ரிட்டென்ஷன் அதிகமா இருக்கும். அதனால தான் வந்து நியூரல் நெட்வொர்க்ஸ் வந்து ரொம்ப ஃபேமஸான ஒரு விஷயம். அது எம்எல்லயும் சரி, ரியல் லைஃப்லயும் சரி. அதனால வந்து ஜெனரலைசேஷன் யூஸ் பண்ணலாம். ஜெனரலைசேஷன் வாட் ரியலி இஸ் ஜெனரலைசேஷன்னா, டீப்பர் அண்டர்ஸ்டாண்டிங் யூஸ் பண்ணுவோம். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ ஒரு லைன் படிக்கிறீங்க. ஒரு ஒரு டாபிக் படிக்கிறோம். ஒரு மெஷின பத்தி படிக்கிறோம்னா, எதுக்காக அத யூஸ் பண்றோம்? ஏன் யூஸ் பண்றோம்? இதுக்கு பதிலா ஆல்டர்னேட்டிவ்ஸ் ஏதாவது இருக்கா? கைண்ட் ஆஃப் கொஸ்டின்ஸ் அதிகமா ஜெனரேட் பண்ணி, அதுக்கு நீங்க ஆன்சர்ஸ் தேடும்போது, ஒரு டீப்பர் அண்டர்ஸ்டாண்டிங்ல இருக்கும். இப்ப நீங்க நார்மலா ஒரு பேராகிராஃப் படிக்கிறீங்க, ஒரு கொஸ்டின் படிக்கிறீங்களா, அது உங்களோட சர்ஃபேஸ் லெவல் அண்டர்ஸ்டாண்டிங் தவிர, டீப் லெவல் அண்டர்ஸ்டாண்டிங் கிடையாது. ஸோ இன்னும் அதில இன்டெப்த்தா படிக்கணும்னா, நீங்க கொஸ்டின்ஸ் கேட்கணும். ஒய்? வாட்? ஹவ்? அந்த கொஸ்டின்ஸ்லாம் வந்து ஆன்சர் பண்ணீங்கன்னா, இதுதான் பார்த்தீங்கன்னா ஜெனரலைசேஷன் டெக்னிக்ன்னு சொல்லுவோம். இது வந்து மெயினா 5 டெக்னிக்ஸ் நான் வந்து இப்ப எடுத்திருந்தேன். இது போக நெறைய டெக்னிக்ஸ் இருக்கு. நீங்க எப்படி எந்த கொஸ்டின்ஸ் அட்டெண்ட் பண்றீங்க? எப்படி எழுதுறீங்க? எவ்வளோ எழுதணும்? அந்த மாரி எக்ஸாம் பெர்ஸ்பெக்டிவ்லேருந்து ஒரு ஆன்சர் ஷீட்னா இப்படி இருக்கணும். அப்படிங்கிற வீடியோ வேணும்னு நெனச்சீங்கன்னா, கமெண்ட் பண்ணுங்க. நான் நெக்ஸ்ட் வீடியோ மேக் பண்றேன். ஸோ போர்ட் எக்ஸாம் எழுதற போற எல்லாருக்குமே வந்து ஆல் தி பெஸ்ட்டு. ஸோ டைம் மேனேஜ்மென்ட் பார்த்துக்கோங்க. கொஷின்ஸ் நல்லா ரீட் பண்ணி வந்து ஆன்சர் பண்ணுங்க. ஸோ யாஹ்! ஸோ அதுக்காக வந்து தூங்காமலாம் படிக்க வேண்டாம். டேக் கேர் ஆஃப் யுவர் செல்ஃப். ஹெல்த் பார்த்துக்கோங்க. அண்ட் ஆல்சோ அட் த சேம் டைம் நல்லா படிச்சு, நல்லா எக்ஸாம் எழுதுங்க. ஆல் தி பெஸ்ட். நெக்ஸ்ட் வீடியோல நம்ம பார்க்கலாம். அன்டில் தென் ஐ அம் சைனிங் ஆஃப்.